கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஏன் அவனை தேவன் ஆசீர்வதிச்சாரு? அது எப்படி 100% ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நமக்குள்ளேயும் பல கேள்விகள் எழும்பும். நியாயமான கேள்விகள் தான். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி என்ன சொல்றாருன்னா, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு, நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு நீ அங்க போய் நீ தங்கியிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எந்த தேசம் முன்ன பின்ன தெரியாது, இது வரைக்கும் போய் பழக்கம் கிடையாது, அது எப்படி இருக்கணும் தெரியாது, எந்த திசையில் இருக்கணும் தெரியாது. இருந்தாலும் 100% அவன் கீழ்ப்படிஞ்சதுனால தேவனும் அவனை 100% ஆசீர்வதிச்சார். இப்போ இதே கேள்வியை தேவன் நமக்கு தரிசனமாகி, இந்த பாருமா, நீ இந்த ஊர்ல இருக்காத, நீ அந்த ஊருக்கு போய் அங்க நீ தங்கிரு, நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கேயே இரு, நீ அங்கேயே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கோ அல்லது ஏதாவது ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னார்னா நம்ம என்ன கேள்வி கேட்டிருப்போம்? நான் ஏன் அங்கே போகணும்? எதுக்கு போகணும்? அங்கே போகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஏன் இங்கே இருக்கக்கூடாது? இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் சொல்லிட்டு சில பல கேள்விகள் கேட்டு நம்ம அவரை டென்ஷன் ஆக்கியிருப்போம். கரெக்டு தானே? ஆனால் ஈசாக்கு அப்படி ஒரு எதிர்கேள்வி கூட கேட்கல. எப்படி அவங்க அப்பா 100% கீழ்ப்படிஞ்சாரோ அதே மாதிரி பிள்ளையும் 100% கீழ்ப்படிஞ்சதுனால தேவன் அதே 100% ஈசாக்கை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி மகிழ பண்ணினார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை, அந்த அளவுக்கு ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தேவனுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது, பெத்த தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது, பெரியவங்களுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது. சரி, கிளாஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ், மாஸ்டர்ஸ், நம்மளுடைய ஹெச்ஓடிஸ், நம்ம அந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது. சரி, சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸ், அந்த ஊழியக்காரங்க, அவங்களுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றதா நான் செய்கிறதா எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருந்தா எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்ல? நம்மளும் தாழ்மையோடு பணிவோடு அந்த பெரியவங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் தேவனுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் பொழுது தேவனும் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஒருவேளை இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், ஓகே, அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னா, பயங்கரமான எதிரிகள் மேலே 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 அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணி அவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது கூட அவன் ரொம்ப பொறுமையாக இருந்தான். ஆனாலும் தேவன் அந்த பெலிஸ்தியர் மத்தியில், அந்த பெலிஸ்தியர்கள் கண் பார்க்கும்படியாய் அவனை 100% ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதே போல் நீங்களும் தாழ்மையோடு அன்போடு பொறுமையோடு பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்பொழுது நிச்சயமாய் கர்த்தரும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வார். ஆமேன். மீந்தெடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். எப்போ? நீங்களும் 100% கீழ்ப்படியும் பொழுது. ஆமேன். அதே மாதிரி ஈசாக்கை அவனுடைய எதிரிகளுக்கு முன்னாடி தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆசீர்வதித்து அந்த ஈசாக்குடைய லெவலே வேற ஆயிடுச்சு. நீங்களும் இன்னைக்கு ஏதாவது ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கு, எனக்கு இந்த நன்மை வரணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னும் கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளவோ ட்ரை பண்றேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, பிஸ்னஸ்ல இவ்வளோ நஷ்டம் ஆயிட்டே இருக்குது, பிஸ்னஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், வெளியில கொடுத்த பணமும் வர மாட்டேங்குது, கடன் கொடுக்கவும் இதுக்கு மேல ஆள் கிடையாது, எல்லாத்தையும் நான் கடனை வாங்கிட்டேன், இவ்வளோ மன உளைச்சல் மத்தியில் நீங்க இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஈசாக்கை போல உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கங்க. பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்க மரியாதை கொடுத்து தாழ்மையா நடந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்ப்பார். 100 மடங்கு உங்களையும் ஆசீர்வதித்து மீந்தெடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஆமென். இந்த காரிய சித்தி உள்ள தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஆமென். ஹேவ் a blessed day. God bless you. Bye bye. இன்னும் நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள்.